ஹலோ. டே ஐயா, இதுதான் உனக்கு கடைசி ஆடிஷன். செகண்ட் சான்ஸ். பரலோகம். தமிழ் நம்ம தாய்மொழி மட்டும் இல்லைங்க, அது ஆதி மொழியும் கூட. அப்பா என்னப்பா? என்ன மாதிரியே தமிழ் மொழியும் வளராம இருந்துருமாப்பா? ஹாய் பைத்தியங்களா, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வச்சு தான் உங்களை நான் ஏமாத்த போறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஸ்க்ரப். இது வாசனை பாருங்க, நல்ல செம்மையா இருக்கும். இதை இப்படி எடுத்து இப்படி நீங்க பூசலாம். இவ ஒருத்தி வித்து போன ஜாமாலாம் விப்பா. எழுந்திருப்பா, மணி அடிக்குது இல்ல. ரகு அப்பா 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 இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பிரான்சிஸ் செல்வனுக்கு தான் பலத்த கைத்தறல் கொடுக்கும். நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலேருந்தே அவர் இந்த துறையில் இருக்கார். ஒரு ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டு கால அனுபவம். பிரான்சிஸ்க்கு 35 40 ஆண்டு கால அனுபவம் இந்த துறையில். இந்த பயிலரங்கின் முறை சற்று மாறுபட்டது. நான் நிறைய நாடகங்களுக்கு திரைப்பட இயக்குநர்களாக இருந்த காரணத்தினால் கலைஞர்கள் வரும்போது அவர்கள் எதையுமே தயார் நிலையில் வரமாட்டார்கள். என்ன காரணம் என்று யோசித்த போது இவர்களுக்கு திரைப்படத்துறையின் முன் அனுபவம் இல்லை. குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் எப்படி கொடுப்பது என்று திட்டமிட்ட போதுதான் இந்த முறையை நாங்கள் வகுத்தோம். கடந்த முறை 8 நாள் வழங்கப்பட்ட இந்த பயிலரங்கு இந்த முறை 5 நாட்களில் முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த 5 நாட்களிலே இவர்கள் 4 குறும்படங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கலைஞர்களுக்கு உண்மையிலே அதிகமாக செய்தவர் லத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள். லத்தோஸ்ரீ இது வரைக்கும் ஒரு 110 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களால் தான். நம்ம நாட்டோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு மலேசியா பாப்புலேஷனில் 10% பார்த்தாலே எல்லா ப்ரொடியூசரும் ஜெயிச்சிருவாங்க. ஒரு 5 லட்சம் 1 மில்லியனுக்குள்ள நல்ல படம் எடுத்தலாம். 1 மில்லியன் பிரான்சிஸ் செல்வன் கொடுத்தா எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு எப்படி நிச்சயம் விட்டுருங்க, அந்த தொழில்நுட்பம், அந்த சவுண்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இது நம்ம நாட்டில் எடுத்ததா இந்தியாவில் எடுத்ததா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம சிறந்த தயாரிப்பாளர்களை, நடிகர்களை, ஒளிப்பதிவாளர்களை உருவாக்கிக்கிறோம்.